உலகத் தமிழர்களுக்கான உன்னத தொலைக்காட்சியாம் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியுடைய அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தீர்வுகள் பகுதியிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம், சந்தித்து கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து சந்திப்போம். உங்கள் ஆதரவிற்கும் அன்பிற்கும் நன்றி. மனிதர்களுக்கு எது தலையாய சொத்து என்கிற கேள்வியை அவர்கள் முன்னே வைத்தால் பல பேர் பலவிதமான பதில்களை சொல்லக்கூடும். எனக்கு இருக்கிற திரையரங்கம்தான் என்னுடைய தலையாய சொத்து என்று ஒருவர் சொல்லக்கூடும். என்னிடத்தில் இருக்கிற எஸ்டேட், மில் என்றெல்லாம் பலர் சொல்லக்கூடும். என்னுடைய குடும்பம்தான் தலையாய சொத்து, என்னுடைய ஊழியர்கள் தான் எனக்கு கிடைத்த தலையாய சொத்து, நான் அமைத்திருக்கிற நிறுவனம்தான் என்னுடைய தலையாய சொத்து, என்னுடைய மூளைதான் என்னுடைய தலையாய சொத்து என்று விதவிதமான பதில்களை சொல்லக்கூடும். ஆனால் உண்மையான பதில், பலரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில் என்னவென்றால், நான் சொன்னவற்றிலிருந்து முற்றிலும் மாறுபாடான பதில் அது. நம்முடைய உடல்நலம்தான் நம்முடைய தலையாய சொத்து. அதை பராமரிப்பதற்கு நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்ய வேண்டும். ஆனால் அது கெடுவதற்கான முயற்சிகளைத்தான் பல பேர் தங்களையும் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஒரு சூழ்நிலையிலே, ஒரு இனிமையான சூழ்நிலையிலே ஒருவருக்கு தலைவலி வந்துவிட்டால் அந்த சூழ்நிலையை அவரால் நிச்சயமாக ரசிக்க முடியாது. அது உலகத்தினுடைய சிறந்த இடமாக, பொழுதுபோக்கு இடமாக இருக்கலாம், ஒரு சிறந்த உணவை உண்ண நேரிடலாம், ஒரு நல்ல வைபவமாக இருக்கலாம். ஆனால் எல்லாம் சேர்ந்து மையப்புள்ளி என்பது தலையிலே போய் அமர்ந்துவிடும். வேறு எதுவுமே மையப்புள்ளி அல்ல. சரி, கடுமையாக வயிற்றை வலிக்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய விருந்தை வைத்து என்ன பயன்? ஒரு இடத்தை சுற்றி பார்க்க வேண்டிய இடத்திலே கடுமையான வயிற்று வலி வந்துவிட்டால் சுற்றி பார்ப்பதில் நமக்கு மனம் வருமா? மனமெல்லாம் மையப்புள்ளியாக ஆகி அது போய் வயிற்றிலே போய் அமர்ந்துவிடும். எனவே சிறந்த சொத்து என்பது நிச்சயமாக நம்முடைய உடல்நலம்தான். ஆனால் நமக்கு ஏதேனும் வந்துவிட்டால், அந்த தலைவலியோ அல்லது வயிற்று வலியோ வந்துவிட்டால் உடனே நம்முடைய கவனங்கள் எல்லாம் திரும்பி எதிலேயுமே நமக்கு ஈர்ப்பு இல்லாமல் போகிறது. ஆனால் வாழ்நாள் முழுமையும் இனிமேல் நடக்கவே முடியாது, இயங்கவே முடியாது, அசையவே முடியாது என்கிற சூழ்நிலையில் இருக்கிற ஸ்வர்ணலதா என்கிற ஒரு பெண்மணி மற்றவர்களை பற்றி அக்கறைப்படுகிறார். நான் சொன்னேன், தலைவலி வந்தால் நம்முடைய நினைப்பாக ஆகிவிடும், மற்றவெல்லாம் இரண்டாம் பட்சமாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் என்று சொல்லுவோமே, அப்படி ஆகிவிடும் என்று. ஆனால் தனக்கு இவ்வளவு ஒரு பெரிய தொல்லையை வாழ்க்கையில் சந்தித்தாலும் கூட மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று வாழ்நாளெல்லாம் இதுவரைக்கும் உழைத்து கொண்டிருக்கிற, இன்னும் உழைக்க இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கான நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த ஸ்வர்ணலதா திகழ்கிறார். இந்த ஸ்வர்ணலதா பல திறமைகளை உள்ளடக்கிய திறனாளியாக இருக்கிறார். உதாரணமாக, அவருக்கு நன்கு எழுத வருகிறது, நல்ல எழுத்தாளராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நல்ல புகைப்படங்களை எடுக்க வல்லவராக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பொம்மலாட்ட கலைஞராகவும் இவரால் ஒளிவிட முடிந்திருக்கிறது. நன்கு பாட வருகிறது, எனவே பாடகி என்கிற அந்தஸ்தும் இவருக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, மெஹந்தியை வடிவமைத்து புதிய புதிய மெஹந்தி வடிவங்களை உருவாக்குவதிலேயும் வல்லவராக இருக்கிறார். இவ்வளவு திறமைகளையும் ஒரு சக்கர நாற்காலியிலே இருந்து கொண்டு செய்கிறார் என்பது மட்டுமல்ல, அந்த திறமைகளெல்லாம் மற்றவர்களுக்கு எப்படி பயன்படுத்த முடியும் என்று சிந்திக்கிறார். அதுதான் இவரிடத்திலே மற்றவரிடமிருந்து இவரை ஒரு மாறுபாடான மனுஷியாக நம்மால் பார்க்க முடிகிறது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொன்னார்கள். ஆனால் கணவன் அமைவதெல்லாம் என்கிற வாக்கியத்தை யாருமே பூர்த்தி செய்யாமல் போய்விட்டார்கள். அதற்கு யார், அதுவும் பெரிய வரம்தான். அந்த வரத்தை யார் கொடுப்பார்கள், யார் கொடுத்தார்கள்? அந்த பூர்த்தியை, அந்த இடத்தை யாரை வைத்து நிரப்புவது? ஆனால் ஸ்வர்ணலதாவிற்கு வாய்த்த கணவர் இருக்கிறாரே, குரு பிரசாத், அவர் ஒரு மிகப்பெரிய கொடை. அவருக்கு ஸ்வர்ணலதாவிற்கு கிடைத்த ஒரு அற்புதமான கொடை என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய கணவர் குரு பிரசாதை தான் சொல்ல வேண்டும். அவருடைய அத்துணை செயல்பாடுகளுக்கும் ஆதரவாக இருக்கிறார். தன்னுடைய மனைவிக்கு இப்படி ஒரு குறை நேர்ந்து விட்டது என்பதற்காக அவரை எந்த விதத்திலும் புறக்கணிக்காமல் நல்ல முக்கியத்துவம் கொடுத்து நடத்துகிறார் என்பதுதான் அது ஒரு பெரிய கொடுப்பினை என்று சொல்ல வேண்டும். தன்னுடைய கணவர் குரு பிரசாத் அவர்களுடைய ஆதரவோடும் நல்ல அனுசரணையோடும் ஸ்வர்கா என்கிற ஒரு அமைப்பை இவர் ஏற்படுத்தி இருக்கிறார். பாருங்கள், பெயரே எவ்வளவு அழகாக இருக்கிறது, ஸ்வர்க்கம். வாழ்க்கையினுடைய பார்வை மிகச்சிறப்பாக இருந்தால் இந்த உலகம் என்பது ஸ்வர்க்கம். வாழ்க்கையினுடைய பார்வை நமக்கு சரியில்லை என்று சொன்னால் இந்த உலகம் நரகம். எனவே நாம் பார்க்கிற பார்வையிலே தான் இந்த உலகம் நமக்கு நரகமாகவோ சொர்க்கமாகவோ படுகிறது. இந்த உலகம் சொர்க்கம் என்று ஸ்வர்ணலதா சொல்லும் பொழுது அதற்கு உண்மையிலே ஒரு கூடுதல் அர்த்தம் உண்டாவதாக நான் கருதுகிறேன். கணவர் மட்டுமல்ல, டெல்ஃபினா என்கிற ஒரு இளம்பெண், ஆனந்த் என்பவர், சூரஜ் என்பவர், தினேஷ் என்பவர்,
இந்த 4 மாற்றுத்திறனாளிகளுமாக சேர்ந்து இந்த ஐவருமாக இணைந்து இந்த அற்புதமான ஒரு ஸ்வர்கா அறக்கட்டளையை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதிலே குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், மாற்றுத்திறனாளிகளுடைய வளர்ச்சியை உன்னிப்பாக கவனித்து அவர்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த அறக்கட்டளையுடைய நோக்கம். இந்த அறக்கட்டளை சிறப்பான பணிகளை மிக நன்றாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஸ்வர்காவினுடைய ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? ஏற்கனவே ஆங்கிலத்திலே சொல்லப்பட்ட பழமொழிதான், மீனை கொடுக்காதே தூண்டிலை கொடு என்பது தான். அதுக்கு என்ன பொருள் என்றால், எடுத்த எடுப்பிலே அந்த பலன்களை கொடுத்து விடாதே, அந்த பலன்களை அடைவதற்கான வழிகளை சொல்லிக் கொடு, அந்த திறமையை கற்றுக்கொடு, அந்த ஆற்றலை சொல்லிக் கொடு, அந்த தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடு என்பதுதான். எனவே ஸ்வர்கா என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த தன்னம்பிக்கை ஊட்டுவதன் மூலமாகத்தான் மாற்றுத்திறனாளிகளுடைய ஒரு ஆற்றலை இன்னும் மேம்படுத்த முடியும் என்று அது மனப்பூர்வமாக நம்பி தன்னம்பிக்கை வகுப்புகளை, பயிற்சி வகுப்புகளை ஏராளமாக எடுக்கிறது. வெறும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமல்ல, இதுவரை பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் சென்று 50,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை பயிற்சி வகுப்புகளை கொடுத்து வாழ்க்கையை இப்படியெல்லாம் எதிர்கொள்ளுங்கள் என்கிற நம்பிக்கையை அது கொடுக்கிறது. இதில் என்ன விசேஷம் என்றால், மாற்றுத்திறனாளிகளுக்கே இவ்வளவு தன்னம்பிக்கை இருக்கிறது, பயிற்றுவிக்கிற அளவிற்கு தன்னம்பிக்கை இருக்கிறது, நமக்கெல்லாம் தன்னம்பிக்கை ஊட்டுகிற அளவிற்கு தன்னம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால், இயல்பான மனிதர்களாகிய நமக்கு எவ்வளவு ஆற்றலும் இவ்வளவு திறனும் இருக்கிற பொழுது நமக்கு எவ்வளவு தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் என்கிற உணர்வை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். தன்னம்பிக்கை பெற வேண்டியவர்கள் தன்னம்பிக்கையை தருகிறார்கள் என்கிற பொழுதே அதை கேட்பவர்களுக்கே தன்னம்பிக்கை கூடுகிறது என்று தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. வெறும் தன்னம்பிக்கையை மட்டும் கொடுத்தால் போதுமா, அது வயிற்றை நிரப்பிவிடுமா என்றால் அதை மிகச் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். என்னவென்றால், இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகளுக்கு அடிப்படையிலே மருத்துவ தேவைகள் நிறைய இருக்கின்றன. அந்த மருத்துவ தேவைகள் எல்லாம் நிறைய செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, சக்கர நாற்காலியை தருகிறார்கள், அப்புறம் கல்வியை தருகிறார்கள், அதன் பிறகு தொழில்நுட்பங்களை கற்றுத்தருகிறார்கள். மெழுகுவர்த்தி செய்வது எப்படி, வீட்டில் இருந்தபடியே சம்பாதிப்பது எப்படி, காய்கறியை வீட்டிலேயே பயிரிட்டு நம்முடைய வீட்டு தேவைகளை எடுத்துக்கொண்டு மிகுதியாக இருப்பவற்றை விற்று அதிலே காசு பண்ணுவது எப்படி, ஏன் மற்றவரிடத்திலே போய் நிற்க வேண்டும், ஏன் அவர்கள் சிறுமைப்படுத்துகிற பொழுது நாம் தலைகுனிய வேண்டும், நாமே ஒரு சுயமாக சம்பாதிக்கிற கருவியாக நாம் ஏன் மாறக்கூடாது என்கிற கல்வியையும் இவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள். இவர்கள் இந்த சமூகத்துக்கு சொல்லுகிற அற்புதமான செய்தி என்ன தெரியுமா? அவர்கள் மனத்தால் உடலால் பாதிக்கப்பட்டவர்களை தயவு செய்து மேலும் அவர்களை காயப்படுத்துகிற விதமாக அவர்களை நடத்தாதீர்கள். அவர்களை இயல்பான மனிதர்களாக நடத்துங்கள். அவர்களை புறக்கணிக்காதீர்கள், அவர்களை ஒதுக்கி வைக்காதீர்கள். அவர்களை சக மனிதர்களை நீங்கள் எப்படி நடத்துவீர்களோ அப்படி நடத்துங்கள். அதுவே நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒப்பற்ற சேவையாக இருக்க முடியும் என்று நமக்கு இவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஏதோ இரக்கமான பார்வை, ஒரு பாவமான பார்வை பார்க்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. உங்களுடைய அனுதாபங்கள் எல்லாம் அவர்களுக்கு தேவையில்லை. நீங்கள் இவரை சமமாக நடத்துங்கள் என்கிற செய்தி உண்மையிலே ஒரு கண் திறக்கும்படியாக இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளை முன்னிலைப்படுத்துகிற விதமாக இவர்கள் நல்லதொரு காரியத்தை செய்கிறார்கள். என்னவென்றால், சாதிக்கிற மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள், அவர்களை புகைப்படமாக எடுத்து 12 மாதங்களுக்கும் 12 படங்களை போட்டு கீழே மாதங்களை போட்டு ஒரு கேலண்டராக வெளியிட்டு, அந்த கேலண்டர் வரப்போகிற 2017 பயன்படும்படியாக அதை வெளியிட்டு, அதில் கிடைக்கிற விற்பனையில் கிடைக்கிற லாபத்தை கொண்டு நிறைய நற்காரியங்களை செய்கிறார்கள். உதாரணமாக, மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய நல்ல கழிவறை ஒன்றை வடிவமைத்திருக்கிறார்கள். யார் வேண்டுமானாலும் அந்த குறைபாடு உடையவர்கள் கூட அதை பயன்படுத்த முடியும் என்ற ஒரு கோணத்தோடு அதை உருவாக்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகள் சட்டென்று படுத்து சட்டென்று எழக்கூடிய வகையிலேயும் ஒரு படுக்கையை அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் இந்த அது ஒரு நல்ல காரியத்தை செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, சாரதி என்று ஒரு வாகனத்தை சௌரியமாக சிறு சிறு தேவைகளெல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளும்படியான ஒரு வாகனத்தை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இத்தனையும் செய்பவர் ஸ்வர்ணலதா மட்டுமல்ல, அந்த ஒட்டுமொத்த குழுவினரும் கூட. இவர்கள் எல்லோருமாக சேர்ந்து செய்கிற நற்பணிகளை பார்க்கிற பொழுது ஒரு உண்மையிலே இந்த ஒரு அணியை பார்த்து நாம் வியக்க வேண்டியிருக்கிறது. ஸ்வர்ணலதா அவர்களுடைய பின்னணியை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆடி கார் என்கிற காரினுடைய விற்பனை பிரிவிலே பொதுமக்கள் சேவை அதிகாரியாக இவர் இருந்திருக்கிறார். என்னுடைய நண்பரிடத்திலே ஆடி என்று நான் சொன்னபோது, ஆடி என்று சொல்லாதே, அது தவறு, ஆடியாவது அமாவாசையாவது அவுடி என்று தான் சொல்ல வேண்டும் என்று என்னை திருத்தினார். எனவே அவுடி என்பது தான் சரியான உச்சரிப்பாக தோன்றுகிறது. அந்த அவுடி காரை பற்றி நமக்கு எப்பொழுது தெரியும் என்றால்,
ஆஸ்திரேலியாவிலே ரவி சாஸ்திரியினுடைய தலைமையிலே அவர் உலகக்கோப்பை வென்றபொழுது அவர் ஆடி காரைத்தான் அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அதை அந்த அந்த கிரவுண்டிலே ஒரு பெரிய வளமெல்லாம் வந்தார். எனவே அப்படிப்பட்ட பெரிய பதவியிலே இருந்த ஸ்வர்ணலதாவிற்கு ஒரு நாள் ஒரு கடுமையான ஜுரம் வந்தது. என்ன ஜுரம் என்றே தெரியவில்லை. மருத்துவத்தில் இடியோபதி என்று சொல்லிவிடுவார்கள். அந்த ஒரு நோய் வந்து அவருடைய நரம்பு மண்டலத்தை, தண்டுவடத்தில் இருக்கிற நரம்பு மண்டலத்தை தாக்கியது. அவ்வளவுதான். நரம்பு மண்டலம், தண்டுவடம் முழுக்க முழுக்க மரத்து போனது. மரத்து போன அந்த தண்டுவடம் தான் அவரை இயங்க விடாமல் செய்தது. இப்படிப்பட்ட சோதனையை யார் ஒருவர் சந்தித்தாலும் உடனே அவர்கள் முடங்கி போவார்கள். 4 சுவர்களே நம்முடைய உலகம் என்று இருந்து விடுவார்கள். ஆனால் ஸ்வர்ணலதா அப்படி இருக்க விரும்பவில்லை. தன்னுடைய வலி வேதனையெல்லாம் மறந்து வெளிவந்து தன்னை போன்ற வலிகளையும் வேதனைகளையும் சந்திப்பவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கணக்கில் இறங்கி இருக்கிறார். ஸ்வர்ணலதா சொல்வதெல்லாம் ஒரு தத்துவம்தான். என்னவென்றால், நம்முடைய வலிகளையும் வேதனைகளையும் நாம் மறக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய துன்பத்தை நாம் தூக்கி எறிய வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்கள். அவர்கள் படுகிற மகிழ்ச்சியை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். அதன் மூலமாகத்தான் உங்களுடைய வலியையும் வேதனையும் மறக்க முடியும் என்று ஸ்வர்ணலதா சொல்லாமல் சொல்வதோடு வாழ்ந்தும் காட்டி கொண்டிருக்கிறார். எனவே எத்தனையோ ஸ்வர்ணலதாக்களை உருவாக்க வேண்டிய இந்த சமூகம் இன்றைக்கு தேவையிலே, அந்த மாதிரியான தேவையிலே அது இருக்கிறது. எனவே நம்முடைய வலியையும் வேதனையும் மறப்பதற்கு சிறந்த ஒரு வழி என்னவென்றால், பிறருக்கு சேவை செய்வது, நம்மால் ஆன உதவிகளை செய்வது என்பதைத்தான் ஸ்வர்ணலதாவுடைய வாழ்க்கை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஸ்வர்ணலதாவுடைய வாழ்க்கை பலருக்கு படிப்பினை என்று தோன்றியதால் தான் அவரை பற்றி உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொண்டேன். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.